என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடிமதிப்பு எழுதணும். குடிமதிப்பு எழுதணும்னா எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகணும். எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகணும். இந்த கட்டளை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பதாக மரியாள் கன்சீவ் ஆயிட்டாங்க. இவன் மரியாள் வயிற்றில் குழந்தை இருக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்படுவோம். வேற ஆப்ஷனே இல்லை, வேற வழியே இல்லை. அது யாருமே விரும்பாதவர்கள். இப்ப இவங்க நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு போகிறார்கள். அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். 3-4 வாசியுங்கள். அந்தபடி குடிமதிப்பு எழுதும்படிக்கு எல்லாரும் எடுத்தவங்க வாசிங்க. மைக்ல தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் யோசேப்பும் அவன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியால் தனக்கு மனைவியாகிய நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படிக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இது விரும்பி போறது கிடையாது. பொதுவாகவே சொந்த ஊருக்கு போகிறது என்பது ரொம்ப சந்தோஷமான காரியம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சொந்த ஊருக்கு. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஆள் கட்டளை விட்டு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறது போல இருக்கிறது. ஏற்கனவே நிந்தை எப்படி இருக்கும் மரியாளுக்கு? அதாவது யோசேப்பு மரியாள் இவர்கள் திருமணம் முடியவில்லை, நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான, பைபிள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் திருமணம் இன்னும் முடியவில்லை. கன்னிகை கர்ப்பவதியாக வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காக வார்த்தையை மாற்ற மாட்டார், வார்த்தைக்காக எதை வேணாலும் மாற்றுவார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நாசரேத் ஊரிலிருந்து பெத்லகேமுக்கு போனோம். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 90 மைல். கார் இருந்திருந்தா 2.5 மணிக்கூர்ல போயிருந்திருப்பாங்க. கார் கிடையாது, நடத்தி தான் கூட்டிட்டு போனோம். அந்த அம்மா வேணா கழுதை மேல வச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இவங்க நடத்தி கூட்டிட்டு போன 4 நாட்கள் நடக்கணும். மினிமம் 4 நாட்கள் நடக்க வேண்டும். இது ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல போறாங்க. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வார்த்தை என்பது, அதை கேட்டு நமக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. வார்த்தையை கேட்டதும் ஆண்டவருக்கு நான் அடிமை. தூதன் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்கும் போது நம்மளால இருக்க முடியாது. பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடம். உன்னிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்த வித்தாய் இருக்கும். இது எப்படி ஆகும்? இது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் இளத்தால பாரு, அவள் இப்பொழுது 6 மாசம், எலிசபெத்துக்கு 6 மாசம். இப்போ எலிசபெத்தை மீட் பண்ணா எலிசபெத்து வாழ்த்துறாங்க. என் ஆண்டவருடைய தாயார் என்னை வாழ்த்த நான் எப்படி பாக்கியம் பெற்றேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, தேவனால் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் அவளுக்கு நிறைவேறும். இப்படி ஒருபுறம் நிந்தை எல்லாம் மறக்கத்தக்கதான அற்புதமான சூழ்நிலைகள் வார்த்தை பெற்ற பிறகு வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும் போது திடீரென்று அகஸ்திராயனால் ஒரு கட்டளை பிறக்கிறது. எல்லாரும் அவங்க ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுதணும், கணக்கெடுக்கணும். வேற வழியே இல்லை. இந்த மரியாள் சொல்லியிருப்பாங்க, எங்க இப்போ நம்ம போகணுமா? கண்டிப்பா இல்லம்மா, போய் தான் ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு மரியாள் கன்சீவா இருக்கிறாங்க. அதனால இப்போ இந்த மாதிரி சட்டம் எல்லாம் போடக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது? அகஸ்திராயனுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது
இந்த நாளில் எதற்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு சத்தியத்தை நீங்கள் நன்றாய் கேளுங்கள். எது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் நினைத்ததே நடக்கும். என்ன கர்த்தர் நினைத்தார்? என்ன கர்த்தர் நினைத்தார்? மரியாளுக்கு இப்பொழுது ஒரு வலி. என்ன வலி இருக்கும் மரியாளுக்கு? வலி என்ன வலி? பிரசவ வலி. அதே வலி கர்த்தருக்கும் உண்டு. என கர்த்தரும் ஒரு வார்த்தையை உரைத்திருக்கிறார். என்ன வார்த்தை? மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையதாயிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறணும்னா யோசேப்பும் மரியாளும் கண்டிப்பாக எங்க தான் போய் ஆகணும் தெரியுமா? பெத்லகேமுக்கு போய் தான் ஆகணும். மரியாளுக்கு என்ன வலி? பிரசவ வலி. மரியாள் வயிற்றுல பிள்ளை எவ்வளவு நாள் இருக்கு? ஏறக்குறைய 9 மாசம். கரெக்டா அடிக்கிறீங்க நீங்க. சரி, ரவுண்டாவே சொல்லுங்க. 10 மாசம். அப்ப மரியாளுக்கு இப்ப போக்கஸ் ஃபுல்லா எதுல இருக்கும்? ஒரு குழந்தை கன்சீவ் ஆயிட்டுனாலே எல்லாருடைய போக்கஸும் எந்த நாளுக்காக இருக்கும் தெரியுமா? டெலிவரி. டெலிவரி அதுக்காக தான் ஆயத்தம். அப்போ இவங்க ஒரு ஒரு பாதி மாசம் வரும்போது நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம பெத்லகேமுக்கு போகணும்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ண கூடிய சிச்சுவேஷன் இருக்கும் போது இவங்க புறப்பட்டு வந்திருக்கணும். இவங்க நினைக்கல. அப்போ இந்த பெயின் மரியாள் எத்தனை நாட்கள் சுமக்கிறாங்க? 10 மாசம் சுமக்கிறாங்க. ஆனால் இந்த மீகாவை கொண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. மரியாளுக்கு வலி 10 மாசம்னா தேவனுக்கு வலி 500 ஆண்டுகள். கர்த்தர் நினைத்த மரியாளுக்கு என்ன? எப்படியாவது இது வெளியே வந்துடணும். ஆண்டவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் யோசேப்புனா யாருன்னு தெரியாத, மரியாள்னா யாருன்னு தெரியாத ஒரு அகஸ்திராயன். ஏன்னா இவங்க தச்சன் குடும்பம், இவங்க ஃபேமஸ் கிடையாது. எழுப்பி ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிற நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. அதை அவர் தமது சித்தத்தின்படி திருப்புகிறார். ஹalleluya. இப்பொழுது கட்டளை பிறக்கிறது. எல்லாரும் குடிமதிப்பு எழுதணும். அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. இவங்க ஜாலியா டூர் போற மாதிரியே வந்திருப்பாங்க. எவ்வளவு வலி, எவ்வளவு போய் 4 நாட்கள் நடந்து. கர்த்தர் அமைதியா இருக்கிறார். கர்த்தர் தூதர்களை கொண்டு தூக்கி கொண்டும் போகவில்லை. ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு விரும்பி செல்வது வேறு, நிர்பந்தத்தில் செல்வது வேறு. சில நேரத்தில் நம்ம விரும்ப மாட்டோம். இங்கேயே இருப்பது யார் சொன்னா? பேதுரு சொன்னார். அங்கேயே விட்டாரா? இல்ல, கிளம்புட்டாரு. கீழே கூட்டிட்டு போறார். நிர்பந்தமா ஃபோர்ஸ் பண்ணி இயேசு கிட்ட டீல் பேசுறார். ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம். ஆண்டவர் கீழே வச்சு பிரசங்கம் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு கட்டித்தாரேன். உமக்கு ஒரு கூடாரம். நீங்க ஓகேனா சொல்லுங்க, போய் போட்டை வித்துட்டு வந்துடுவேன். ஏன்னா போட்டு வலையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன், வித்துட்டு வரல. நீங்க மட்டும் உம்முன்னு சொன்னீங்கன்னா போய் டென்ட் போட்டுடலாம். உமக்கு ஒரு கூட ஆண்டவர் சொல்றார், இங்க வா, நீ கிளம்பு. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் நிர்பந்தமான சூழலை கர்த்தர் கொண்டு போகிறார் என்றால் இந்த செய்தியை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேற போகிறது. ஆமென்.
அசௌகரியமான காரியம் நம்மை சுற்றி நடக்கும் போது வார்த்தையுடையவன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இது காட்ஸ் பிளான், இது கர்த்தருடைய திட்டம். இது அகஸ்து ராயனுடைய திட்டம் அல்ல, இது கர்த்தருடைய திட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நினைக்கும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆளு கூட எவ்வளவு நல்லா இருந்தார், இப்போ இவர் வந்துட்டு. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே பார்வோனாக வந்திருக்கிறான். இது காட்ஸ் பிளான். தேவன் நினைத்திருக்கிற காரியம் உனக்குள்ளே சுமக்கிறது வார்த்தை. வார்த்தையை சுமந்து 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 ஆமென் ஒரு இடத்துல நம்ம செட் ஆகியிருப்போம். நம்ம மனம் ஒரு சூழல்ல வந்து அப்படி செட் ஆகி இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் அப்படி சகிச்சிடலாம். திடீரென்று எல்லாமே சேஞ்ச் ஆகும். நம்ம வேற ஆப்ஷனே கிடையாது, வேற மார்க்கமே கிடையாது. புறப்பட்டு தான் ஆகணும், போய் தான் ஆகணும். அந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்கள், இது அகஸ்திராயனுடைய வேலை கிடையாது, சர்வத்தை ஆளுகிறவருடைய. ஆமென். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே செட் பண்ணப்பட்டது, இது தீர்மானிக்கப்பட்டது. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். என் தேவன் யார் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்யும்படி தம் கரத்தை நீட்டினார், அவர் கையை முடக்க எந்த வல்லமைக்கும் முடியாது. ஹalleluya. அவர் 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 பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருவும். ஆமென். பார்வோனின் சேனையை ஒரு திரி அணைவது போல அணைத்து போட்டவர், அவர் செய்வதை தடுப்பவன் யார்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் நிறைவிலே பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து சகல இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் பேதுரு சொன்ன வார்த்தையை கேளுங்கள். 22 முதல் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2:22 முதல். இஸ்ரவேலரே, நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும், இந்த வேர்டை கவனிக்கணும், பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். இது எவ்வளவு நல்லா இருந்துச்சு. டெய்லி இயேசு ஒரு வீட்டில் இருந்தா கூரை உடையும். ஆமென். இயேசு அந்த வீட்டில் சந்தோஷம். கூரை உடைஞ்சவனுக்கு தான். ஆமென். அந்த அளவுக்கு ஜனக்கூட்டம். பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கு, ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம். ஆமென். எந்த விளம்பரமும் கிடையாது. இதுதான் இயேசுவினுடைய விசேஷம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு பெரிய பாடகராக இந்த பூமியில் அறியப்படவில்லை, ஆனா இயேசுவை குறித்து தான் அதிக பாடல்கள் எழுதப்பட்டது. இயேசு சாதாரணமா ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். தம் வாழ்வை மாதிரியாய் காட்டி தந்த தேவன் ஒருவரே, நம் வாழ்வை இனிதாக மாற்ற வல்லவரும் இரட்சகரும் அவரே. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கும் எல்லா மனிதர்களும் அறியப்பட்ட
ஒரு நபர் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த செய்கைகளையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அந்த அவருடைய மினிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்றால் பலத்த செய்கை, அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார். இப்படியே வெளிப்படுத்தின எவ்வளவு நன்றா இருந்திருக்கும். நமக்கு அப்படித்தானே தோன்றும். ஆனால் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும். அடுத்த வார்த்தை, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே. தேவன் ஏற்கனவே நிர்ணயித்தது. அப்படி இருந்தோம்னா அந்த முதல் வசனத்தின்படி பார்த்தா நம்ம பேதுரு மாதிரி, நம்ம எல்லாம் பேதுரு மாதிரி தானே. ஆண்டவர், இவைகள் உமக்கு சம்பவிக்கவே கூடாது, இதெல்லாம் நடக்கவே கூடாது. பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்கள், இப்படி கிறிஸ்துவை அநேகர் அறிந்து கொண்டார்கள். அப்படி இருந்தும் நமக்கு நிறைய இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். அப்படி இருந்தும் நல்லாதான் ஆண்டவரே போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தும் சில காரியம் நம்மளால யூகிக்கவே முடிய மாட்டேங்குது. நல்லாதானே போயிட்டு இருந்து. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த அவருடைய முன்னறிவின்படியே, foreknowledge of God, முன்னமே அவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நிர்ணயிக்கிறார். அவருடைய முன்னறிவின்படியையும் அவருடைய ஆலோசனையின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, நீங்க இயேசுவை பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? மேல இருக்கிற ஒருத்தர் அவரை ஒப்பு கொடுத்தார். இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இவங்க ஆலோசனை பண்ணி இயேசுவை பிடிச்சது போல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அறியாம நம்ம நிழல கூட சத்துருவுக்கு தொட முடியாது. God's plan என்ன? தேவ திட்டம் என்ன? இந்த எப்படி இப்போ நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷன் வருதுன்னு வைங்களேன். இயேசுவை அப்பா கேட்கிறார், என் பையனை நான் ரெண்டு விதத்தில் வெளிப்படுத்த விரும்புறேன். ஒன்று, அற்புதங்களை, அடையாளங்கள், பலத்த செய்கைகள் மூலமா என் மகன் யாருங்கிறத இப்படி நான் வெளிப்படுத்த விரும்புறேன். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன? அது ஆப்ஷன்ல நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கிறேன். அவரை பிடிச்சி அடிச்சு கொன்று இப்படி நான் வெளிப்படுத்த விரும்புறேன். இப்படி நம்ம கிட்ட கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? பாவம்பா, அதனாலதான் நம்ம கிட்ட கேட்க மாட்டேங்கிறார். ஆமே, நம்ம கிட்ட சில காரியத்தை நம்மள அவருடைய ஆலோசனை சங்கத்துக்குள்ளே வர விட மாட்டேங்கிறார். ஆமே, ஒருத்தன் பரலோக சாவி வாங்கிட்டு வந்தான். வந்ததுல எனக்கு பின்னாக போ, அங்க ஒரு கூடையில் அப்பா இருக்குது, தின்னுட்டு ஓடு. அவர் ஆலோசனை யார் கூட பண்றார்? தேவன் நிர்ணயித்த ஆலோசனை. அவர் யாரோட ஆலோசனை பண்ணுகிறார்? நமது சாயலாய் நாம் படைப்போம். அப்பாவும் பையனும் தான் ஆலோசனை பண்றாங்க. அப்பாவும் பையனும் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. எனவேதான் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவே மகிமைப்படுத்தும் அப்படிங்கிறார். பிதா சொல்ல, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். சுத்தி இருந்து யாருக்கும் புரியாது. மகிமைப்படுத்தணும் இங்கே என்ன சொல்றார்? குமாரன் மகிமைப்படும் வேளை வந்து விட்டது. எல்லா உலகம் முழுவதும் அவரை பார்க்க போகிறார்கள். இதுல நமக்கு பாராட்டின கிருபையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் பிதா இவ்வளவு ஹாஷா இருக்கிறார், இவ்வளவு கடினமா இருக்கிறார்? நமக்கு தோணும். அற்புதங்கள், அடையாளங்கள் மூலம்
வெளிப்படுத்தப்பட்ட குமாரனை இஸ்ரவேலருக்கு மட்டுமே தெரிந்தது. ஆனால் சிலுவையில் உயர்த்தப்பட்ட குமாரனை எனக்கும் தெரிந்தது, உங்களுக்கும் தெரிந்தது, நம் அனைவருக்கும் தெரிந்தது. அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும் ரட்சகர் அல்ல, என் இயேசு உலக ரட்சகர். ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் இஸ்ரவேலருக்கு அற்புதங்களை அடையாளங்களை மட்டும் வெளிப்படுத்தியிருந்தா எவ்ரி இயர் குருத்தோலை பண்டிகை கோலாகலமா கொண்டாடி இருப்பாங்க. இல்ல, எந்த இயேசுக்கு எப்படி இருக்கும்? இவங்க ஓசன்னா பாடும்போது அவருக்கு தெரியும்ல, இதே தெருவில் இன்னும் நான் 1 வீக்ல சிலுவையை சுமந்து கொண்டு நடக்க போகிறேன். இதே தெருவில் இப்ப சுத்தி இருந்து மகிழுகிற மக்களில் அநேகர் என்ன கல்லறிய போறாங்க, அநேகர் அழ போறாங்க. இதே தெருவில் ஒரு ஸ்ட்ரீட்ல அவர் கழுதை மேல அப்படி ராஜாவா அவரை வச்சு கொண்டாடிட்டு வராங்க. அப்படி இருந்தும் அதே தெருவில், எங்க ஒரு தெருவில் நம்ம சந்தோஷத்தோடு வரோங்க, அதே தெருவில் அடுத்த வாரத்துல துக்கத்தோடு வர்றதுலாம் கர்த்தருடைய பிளான் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா? ஒரு தெருவில் நம்ம ஹாப்பியா போறோம், சந்தோஷமா போறோம், அதே ஸ்ட்ரீட்ல நெக்ஸ்ட் வீக்ல அழுதுட்டு அடி வாங்கிட்டு நிந்த அவமானத்தை சகித்துக் கொண்டு நம்ம அதே ஸ்ட்ரீட்ல எல்லா கண் காண நமக்கு ஒரு மேன்மையான காரியம் நடக்கும் போது 1 வீக்ல எல்லா கண் காண நாம் நிந்திக்கப்படுகிறத நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தெல்லாம் புலம்பலுக்கு பதில் ஆனந்த களிப்பு. ஆனா அவருக்கு பாருங்க, ஆனந்த களிப்புக்கு அப்புறம் புலம்பல். அவருடைய களிப்பு புலம்பலானது, என்னுடைய புலம்பல் களிப்பானது. தெரியாம 5 வாயை விட்டுட்டேன். God's plan வந்து நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. எனக்கு தெரியல நான் என்ன ஆன்சர் பண்ண. Say yes to God. வேதம் இங்க என்ன சொல்லுகிறது? அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து நல்ல புரிந்து கொள்ளுங்க. சத்துருவின் கை நம் கையை விட பலமா இருந்ததினால் அவன் நம்மை பிடிக்கவில்லை. சில சூழலிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சத்துருவின் இஷ்டத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அல்ல, அவருடைய சித்தம் நிறைவேறவே அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து. அதன் அர்த்தம் என்ன? எப்படி ட்ரீட் பண்ணாங்க பாத்தீங்களா? ஆராதிக்க வேண்டிய ஆசாரியர்கள் நிக்க இயேசுவின் கையில் ஆணி அடித்தவர்கள் மற்றவர்கள் இவர்களுக்கு அவரை தொட திட்டுன்னு பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா இதுல என்னண்டவரை உங்களுடைய திட்டம் இருக்கிறதுன்னு தான் நமக்கு தோணும். இந்த அளவுக்கு அவமானப்படுகிறேனே, இந்த அளவுக்கு நிந்திக்கப்படுகிறேனே. ஹல்லேலூயா. நான் அங்க இருக்கும்போது, பரலோகத்தில் இருக்கும்போது சேராபீன்களுக்கு என்ன பார்க்க முடியாம இருந்துச்சு. சிறகுகளை எடுத்து தங்களை மறைத்துக் கொண்டு ஆராதித்த அந்த ஆராதனை எங்கே? இங்கே அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து. ஆமென். இயேசு மறுக்கவில்லை. சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு சாப்டரை நீங்க க்ளோஸ், அந்த ஃபைல் என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஃபைல்லாம் கெட்டி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இப்படி ஒரு காரியம் நடப்பதாக போட்ட திட்டம், நீங்க போட்ட திட்டத்துல
இது மட்டும்தான் உண்டு. ஆனா உங்களுக்கு மேல ஒரு கவர்மெண்ட் போட்ட திட்டத்துல இதுக்கு இன்னொரு பக்கமும் உண்டு. ஆமே, அந்த பிளான்ல ஒரு போர்ஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். என்ன காட்ஸ் பிளான்? 24வது வசனம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, அதாவது அவங்க அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணி கெட்டி வச்சு முடிச்சிட்டு அப்பாடான் வீட்டுக்கு போகும்போது தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? கட்டை அவிழ்க்கிறார். சில நேரத்துல சத்துருவுக்கு உங்க லைஃப்ல எவ்வளவு விளையாட முடியுமோ அந்த எண்டு வரை விளையாட அலோவ் பண்ணுவார். அவன் டயர்டாகி போவான், இதோட முடிஞ்சுன்னு போவான். அந்த இடத்துல ஆண்டவர் உங்க ஃபைல ஓபன் பண்ணுவார். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். எனக்கு என் வாழ்க்கையில நான் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணி தான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நேற்று இந்த வார்த்தைகளை கொண்டுதான் பேசி கொண்டிருந்தார். எல்லாம் தெரிந்த வசனமானாலும் இந்த நாள்ல ரேமாவாக ஆவியானவர் நமக்கு தந்து பேசி கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் அந்த மேக்சிமம் நான் ஏன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பிலாத்து அதிகாரத்தில் உடையவன், அவன் தான் தீர்மானிக்கணும் இவரை சிலுவையில் அறையணுமா வேண்டாமா. அவன் காப்பாற்ற மனதா இருந்தும் இந்த ஜனங்கள்லாம் பிடிவாதமா நின்னுட்டாங்க, இவரை சிலுவையில் அறைந்தே ஆக வேண்டும் என்று. அப்படியே நடக்குது. சிலர்லாம் நமக்கு ஃபேவர் பண்ண வருவாங்க, நடக்காது தெரியுமா? அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்ய வருவாங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க நமக்கு ஃபேவர் பண்ண வருவாங்க. ஆனா சிலரால அது தடைபடும். அவங்க சொல்லுவாங்க, நாங்க ட்ரை பண்றோம், முடியல, எத்தனையோ பேருக்கு என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனா உங்களுக்கு செய்யலான்னு வரும்போது நடக்க மாட்டேங்குது. பிலாத்து மாதிரி நிறைய பேர் கை கழுவுறாங்க, இந்த பாவம் எங்க மேல. பிலாத்து தன்னுடைய மேக்சிமம் ட்ரை பண்ணா, நடக்காது. கடைசியில சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே 27, 28 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அப்போ இங்கே இவங்க எல்லாம் கூடுனது எதை செய்யறதுக்கு தெரியுமா? அவங்க நினைச்சதை செய்யறதுக்கு அல்ல, அவர் நினைச்சதை செய்யறதுக்கு. நாம ஒரு வீடு கட்டணும்னு நினைப்போம், யாரெல்லாம் வேலை செய்யணும்னு நினைப்போம்? நமக்கு செட் ஆறவங்க. ஆனா ஆண்டவர் நம்ம லைஃப்ல கட்டணும்னு நினைக்கிற வீட்டுல நமக்கு செட் ஆகாதவங்களெல்லாம் கொண்டு வருவார். அப்போதான் நம்ம சொல்லுவோம், சீயோனோ ஆண்டவர் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்தார். பிலாத்து, ஏரோது, மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்க எல்லாம் நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு எல்லாரும் பேதுருவா இருந்தா நினைச்சது நடந்திருக்குமா? நடக்காது. சில டைம் நமக்கு தோணும், ஒரு 10 பேதுரு மட்டும் கூட இருந்திருந்தா 10 பேருக்கு காது கையில இருந்திருக்கும். 10 யோவான் இருந்திருந்தா சாய்ந்து கொள்ள ஒரு மார்பு தான் உண்டு, அடி நடந்திருக்கும். ஆமென். 10 யூதாஸ் இருந்திருந்தா முத்தமிட்டு கொரோனா பரவி இருக்கும். நமக்கு தோணும் சில நேரத்தில், ஐயோ எனக்கு மட்டும் இவங்கள மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மேல, அதாவது சமுத்திரத்தின் ஜலம் போல அலைகள் கொந்தளித்து மேலே எழும்புவது போல நம்ம மேல சத்துருவின் ஆரவாரம் எழும்பினாலும் God is in control. எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நேரம் போகிறதுனால நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன்.
அதனுடைய லூக்கா 2வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசியுங்கள். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கர்ப்பவதியானவர்களுக்கு ஒரு பிரசவ காலம் உண்டு. அதுபோல வார்த்தையை சுமக்கிறவர்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காலத்தை நிர்ணயிக்கிறவர் யார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர். அவர் நட்சத்திரங்கள் சந்திரன்களை எல்லாம் படைத்ததே அதற்கு தானாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாய் வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? என் ஆண்டவர் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தையே உட்படுத்தினவர். நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே நாம ஆண்டவர்கிட்ட பல நேரத்தில் நாம தான் காலத்தை சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் முடிய இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 6-7 நாள் தான் ஆண்டவரே இருக்கிறது. இந்த 7 நாளுக்குள்ள எப்படியாவது ஆமென். அதாவது உங்க அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர்கிட்ட காரியத்தை சொல்லுங்கள், காலத்தை சொல்லாதீர்கள். ஆமென். நமக்கெல்லாம் அப்படி காலத்தை சொல்லி 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 இன்னும் 10 நாள்ல நடக்கும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நடக்கும். இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு நீ கர்ப்பவதியானவளா, உனக்கு ஒரு பிரசவ காலம் உண்டு. நீ வார்த்தையை சுமக்கிறவனா, வார்த்தையை சுமக்கிறவளா, அது வெளிப்படும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி. ஓசியா 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே அழகாய் தெளிவாய் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான். நல்ல கவனமா கேளுங்க, இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவ்விடத்தில் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்போ அந்த காலம் நேரிடும் போது நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது அவசியம். நம்ம காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கர்த்தர் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மெய்யாகவே இந்த இடத்தில் கர்த்தர் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன் என்று யாக்கோபு சொல்லும் போது, யாக்கோபு வீட்டுக்குள்ள இல்ல, கர்த்தர் அவனை அந்த இடத்துல கொண்டு வந்து சரியா அந்த இடம், அவன் எங்கே கல்லை வைத்து படுத்தானோ அதற்கு மேலாக. நம்ம இங்க இருந்து 2 பில்லருக்கு நேர நூல் பிடிச்சாலே எங்கெங்கயோ போகும் இல்ல. இங்க இருந்து அந்த சர்ச் டோர் வர ஸ்ட்ரெயிட்டா நடந்து போங்கன்னு சொன்னாலே பாம்பை விட வளைஞ்சு வளைஞ்சு போகும். ஆனா இது பாருங்க, அவன் படுத்திருக்கிற இடத்துல இருந்து அவர் இருக்கிற இடம் வரைக்கும் கரெக்டா ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படிங்க ஆகும்? சர்வ வல்லவரா, எது ஆகாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அதற்கு மேலாக. ஆதியாகமம் 28:13 எடுக்க வேண்டாம், அதற்கு கரெக்ட், அதுக்கு மேல. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நீங்க கரெக்டா இதுக்கு மேல இருக்கிறீங்க? நான் இங்கதான் இருக்கிறேன், ஒன்ன கரெக்டாக்கி இங்க கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம பல நேரத்துல எப்படி ஆண்டவரே நீங்க கரெக்டா இங்க இருக்கிறீங்க? நீ கரெக்டா வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதாவது உண்மையிலே பரிதபிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமாங்க? 33 வருஷத்துல 3 வருஷம் இயேசு நன்மை செய்தவரை சுற்றி திரிந்தார்ல, அதுல நன்மை அனுபவிக்காம இருந்தாங்க பாருங்க ஒரு கூட்டம். அவங்க தான் பரிதபிக்கப்பட்டவங்க. அது போலதான் இப்பொழுதும் இந்த அனுக்கிரக காலத்துல, இந்த இரட்சண்ய நாளிலே, பெதஸ்தா குளக்கரையில அந்த 38 வருட வாலிபன் மட்டுமா பலவீனமா இருந்திருப்பான்? எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஏன் அவனை மட்டும் ஆண்டவர் சுகமாக்கினார்? அங்க இருக்கிற எல்லாரும் எழும்பி போங்க, எழும்பி போங்க, எழும்பி போங்க சொல்ல வேண்டியதானே? இல்ல. எனவேதான் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்திருந்தாயானால், இந்த அனுக்கிரக காலத்துல, இந்த இரட்சண்ய நாளிலே தேவன் பாராட்டுகிற இந்த கிருபையின் ஈவை உணர்ந்து கர்த்தரிடத்தில் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? கரெக்ட் அந்த இடத்துல கொண்டு வர. அவ்விடத்தில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் 17வது வயசுல. அது நிறைவேறும் காலம் வந்தது. பார்வோனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுக்கும் போது யோசேப்புக்கு பார்வோன் ஒரு கேரக்டரே தெரியாது. ஆனா பார்வோனுக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுக்கும் போது யோசேப்பு பார்வோன் அரண்மனை வளாகத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். யோசேப்பின் சொப்பனத்தை நிறைவேற்றதான் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு கர்த்தர் ட்ரீம் கொடுப்பார், நமக்கு கொடுத்த ட்ரீமை நிறைவேற்றுவதற்கு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா யோசேப்பு, நீ சொப்பனம் பார்க்கும்போது பார்வோன் உன் பக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இப்போ உன் ட்ரீமை நிறைவேற்றுறதுக்கு நான் அவனுக்கு ஒரு ட்ரீம் கொடுக்க போறேன். அப்ப நீ எங்கதான் இருக்கணும்? அங்கதான் இருக்கணும். அப்ப நீ போர்த்திபார் அரண்மனையில போய் இருக்க கூடாது. அந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் கொண்டு வருகிறார், முன்னும் பின்னும் நெருக்குகிறார். 32வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிற, உங்க கை என் மேல பாரமா இருக்குன்னு. சில நேரத்தில் அப்படிதான் வைப்பார். நான் தூங்காதபடிக்கு என் கண்ணிமையை பிடித்து வைத்திருக்கிறீர். ஏன்? கர்த்தருடைய விருப்பத்தை சொல்லுகிறேன் சபையே. வார்த்தையை சுமக்கிற அன்பு உள்ளமே, உனக்கு ஒரு பிரசவ காலத்தை, உனக்கு ஒரு பிரசவ காலத்தை நேரிட பண்ணவே சில சூழலில உன்னை கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது பார்வோன் சொப்பனம் கண்டு சொல்லும் போது அந்த பான பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் இருந்தது. அவன் யோசேப்பை குறித்து சொல்லுகிறான். அவன் எங்க இருக்கிறான்? இங்கேதான் இருக்கிறான், அடுத்த ரூம்ல இருக்கிறான், கூட்டிட்டு வாங்க. ஹல்லேலூயா. சில காரியங்கள் நடக்கும் போது, அதாவது எந்த ஒரு சரியா ஒரு நிழலை பார்த்து ஆகார் போய் உட்காரவில்லை. ஆகார ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக கர்த்தர் அவளை அலைய விட்டார், அலைய விட்டார். சவுல ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும், சாமுவேலுக்கு முன்னாக கொண்டு வந்து நிறுத்தணும். அதற்காக கழுதைய தொலைய விட்டார். என் ஆண்டவர் செய்யறது இன்னைக்கு நமக்கு கடினமா இருக்கும். நாளைக்கு சொல்லுவோம், பிரசவ காலம் வந்தது, பிரசவ காலம் வந்தது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சில இடத்தை விட்டு போக கூடாதுன்னு நினைப்போம், கொண்டு போவார். சில இடத்தை விட்டு போகணும்னு நினைப்போம், உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, பஸ் ஜோம் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஜோம் பண்ணணும்? எப்படி? நாங்க தனி குறித்தனும் போலான் இருக்கிறோம். சரி, கர்த்தர் சித்தம் நடக்கட்டும். 2 மாசம் கழிச்சு இப்படி திருப்பியும் வந்தாங்க. எப்படிங்க வீடை மாத்திட்டீங்களா? ஆண்டவர் என்ன மாத்திட்டார் அப்படின்னாங்க. இதுதான் ஆண்டவருடைய செயல். ஆண்டவர் என்ன மாத்திட்டார்?
இப்போ எனக்கு போக வேண்டாம். ஆண்டவர் அப்படிதாங்க மாற்றுவார். சில நேரத்தில் நம்ம சூழ்நிலையை மாற்றுவார், நம்மை மாற்றுவார். God is in control. ஆண்டவர் ஒரு தரிசனம் உள்ள வாக்குத்தத்தம் உடைய ஒரு தேவ பிள்ளை என்ன புரியணும் தெரியுமா? என்ன சுத்தி ஏன் இது நடக்குது? உங்களை சுத்தி நடக்கிற எல்லாவற்றையும் நீங்க வார்த்தையோடு கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்க நம்பிக்கை அத்து போகவே போகாது. வார்த்தையும் மறக்காது. பவுல மாதிரி எழும்பி நிக்கலாம். நான் ரோமாவிலே சாட்சி கொடுக்கணும். வார்த்தையோடு எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அவ்விடத்தில் இருக்கையில் அவ்விடத்துல இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருவதற்கு ஒரு அகஸ்துராயனை எழுப்புறார், ஒரு கட்டளை போட வைக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய செயல்கள் எல்லாம் ஒரு நபருக்காக செய்வாருங்க. 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம், இது எல்லாமே யோசேப்புக்காக செஞ்சிருக்கிறாருன்னு நம்ப முடியுதா? 400 வருடத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு கொடுத்த 400 வருடம் இல்ல, 3 தலைமுறைக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இதை கர்த்தர் செய்யறாருன்னா நம்ப முடியுதா? ஒரு தேசத்துக்கு பஞ்சத்தையே கொடுக்கிறாரா? இப்படி ஒரு சொப்பனத்தின் மூலம் யோசேப்பை கொண்டு வருகிறார். ஒரு பஞ்சத்தை கட்டளையிட்டு யாக்கோபு எல்லாம் இஸ்ரவேலரை எல்லாரும் எகிப்துக்குள்ள கொண்டு வர்றார். எதுக்காக? 400 வருடம் கழித்து இவங்க எல்லாம் இங்க இருந்து புறப்படணும். காட்ஸ் பிளான். ஆண்டவர் வந்து முன்னமே அறிகிறார். அதாவது காலத்தை அவர் ஏற்கனவே பார்க்கிறார். இதெல்லாம் ஃபர்ஸ்டே தெரியும்ல, ஃபர்ஸ்டே இதெல்லாம் நடக்கிறது அவருடைய. அதான் இந்த அறிவை சொல்லி முடியாது. இப்ப நம்ம கடற்கரையில் நிக்கிறோம், ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு ஷிப் வருது. நமக்கு பார்த்தா வந்து தெரியாது. நமக்கு எப்ப தெரியும்? பக்கத்துல வந்தா தெரியும். ஆனா அந்த மைக்ரோஸ்கோப், இந்த பைனாக்குலர் இதெல்லாம் வச்சு பார்த்தா என்ன தெரியும்? ஷிப்பு நிஜம், ஷிப்பு நிஜம் வந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு பக்கத்துல வந்தா தெரியும். ஆனா இந்த லென்ஸை வச்சு பார்த்தா தூரத்துல இருந்து தெரியும். ஆண்டவருடைய கண்ணு அப்படிப்பட்ட கண். தீர்க்கதரிசிகள் அப்படிதான் பார்த்தாங்க. அதாவது நிஜத்தை ஏற்கனவே பார்த்தாங்க, அவங்க தூரமா பார்த்தாங்க. நமக்கு இப்படி பார்த்தா பைபிளே தெரிய மாட்டேங்குது. அவங்க தூரமா பார்த்தாங்க, பார்த்து சொன்னாங்க. அவங்க ஏதோ கற்பனையில தீர்க்க தரிசனங்கிறது இதுதான். ஏதோ பார்த்து உங்க மேல ஒரு இப்படி பார்க்க கிடையாது. ஆண்டவர் அப்படி ஒரு லென்ஸ் அவங்களுக்கு போட்டு காட்டி கொடுக்கிறார். இது வருது பார்த்துக்கோ அப்படின்னு. இவங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கும் இவங்களுக்கு. அது கிட்ட வந்துட்டு வருது வருது வருது, இவ்வளவுதான். இதுதான் கர்த்தர் முன் அறிவுங்கிறது. இதுதான் முன்னாடி தெரியும், தெரிஞ்சு சொல்றார். அதனாலதான் சில இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். இந்த இடத்துல இவளுக்கான காலம் வருகிறது, இவனுக்கான காலம் வருகிறது. தாரி சிமியோனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். இப்போ 2 பேர் 2 வீட்டுல இருக்கிறாங்க. யோசேப் மரியாள் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, சிமியோன் அவர் வீட்டுல இருக்கிறார். யோசேப் மரியாள்கிட்ட சொல்றாங்க, கிளம்பு சர்ச்சுக்கு போவோம். ஆவியானவர் சிமியோன்ட்ட சொல்றார், கிளம்பு சர்ச்சுக்கு போ. அந்த வசனத்தை ரொம்ப பாத்தீங்கன்னா தெரியும். லூக்கா 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். 24வது வசனம், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்த வேண்டும். அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார். இவங்க இப்ப எருசலேம்ல இருந்து வராங்க, எருசலேமுக்கு வராங்க இவங்க வீட்டுல இருந்து. நம்மால் எங்க இருக்கிறாரு? வீட்டுல இருக்கிறாரு சிமியோன். ஆவியானவர் என்ன பண்றாரு? ஏவுறாரு. ஏவி இப்போ சிமியோனும் சர்ச்சுக்கு வராரு. இயேசுவை சுமந்து கொண்டு யோசேப்பு மரியாளும் சர்ச்சுக்கு வராங்க. யார் ஃபர்ஸ்ட் உள்ள போனா? ஃபர்ஸ்ட் புறப்பட்டது யாரு? யோசேப்பு மரியாளும். அடுத்து வந்தது யாரு? ஆனா உள்ள ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? சிமியோன். எப்படி சொல்றீங்க? ஆவியின் ஏவுதல்னா ஹெவி.
நல்ல பாயிண்ட். தேங்க்யூ. அடுத்த செய்தியில சொல்றேன். இப்ப அந்த 27வது வசனத்தை பாருங்கள். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அப்ப நம்ம இப்ப எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறார். சில சொல்லுவாங்க தெரியுமா, அப்பா வர்றதுக்குள்ள வீட்டுக்கு ஓடல 6 மணிக்கு வராரு, 5:55 வீட்டுக்குள்ள வந்து நல்ல தேவங்க, ஆனாலும் உள்ள அடக்கி வச்சுட்டு நான் காலையில இருந்தே இங்க இருக்கிறது போல. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஆமென். வார்த்தை நிறைவேறும் காலம் வரும்போது ஃபர்ஸ்ட் அது வர்றதுக்கு முன்னாடி உங்களை கொண்டு அங்க செட் பண்ணி வைப்பேன். ஹalleluya. சிமியோன் அங்க இல்லைன்னா அந்த இடத்துல வேற பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கையில கொடுத்திருப்பாங்க. ஆலயத்துல அப்படிதானங்க குழந்தைய கையில எடுத்து பிளஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். ஆவியானவர் சொல்றார், ஓடு, அது உனக்குரியது, இன்னொருத்தங்க அதை வாங்க கூடாது. ஃபோர்ஸ் பண்றார், ஃபோர்ஸ் பண்ணி அவன் அது உன் கையில தான் இருக்கணும். எது உன் கையில இருக்கணுமோ அது உன் கையில தான் இருக்கணும். எது உனக்குரியதோ அது உனக்கு தான், அது உனக்குரியது. ஏவரார் என்னை ஆண்டவரே சில நேரத்தில் எங்கேயாவது பயிர விட மாட்டேங்கிறார், விட மாட்டேங்கிறார். அது உன் கையில தான் இருக்கணும். சிமியனோட நிறைய தேவாலயம் நம்ம சர்ச்சை மாதிரி கிடையாது. அங்க ஒரு காரியத்துக்கு அவ்வளவு பேர் இருப்பாங்க. லேவி கோத்திரத்தார் இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க. அப்ப ஜீஸ் ஒரு குழந்தைய பிளஸ் பண்றதுக்கு எத்தனை ஆசாரியர்கள் வரிசையா இருப்பாங்க. பெரிய ஆலயம் அல்லவா, பலி செலுத்துறதுக்கே அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆவியானவர் ஏவரார், அது உனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராபசி, நீ தான் அதை வாங்கணும். அவங்க உள்ள என்ட்ராகும் போது நீ ரிசீவ் பண்றதுக்கு நீ அந்த இடத்துல, ஆமே, உனக்கான பிரசவ காலம் வெளிப்படும் போது glory, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹalleluya. மூன்றாவது காரியம் லூக்கா 2:7. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். மகிமையான திட்டத்திற்கு அற்பமான ஆரம்பம், மகிமையான திட்டத்திற்கு அற்பமான ஆரம்பம். 2000 வருஷமாய் தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது. இப்படியா நிறைவேறணும்? சாஸ்திரிகள் வந்து எருசலேமிலே அரண்மனைக்குள்ள போனாங்கல்லவா, அப்படித்தானே நிறைவேறணும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம். உடனே ஏரோது ராஜா கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பெஸ்ட் ரூமை காட்டி, இங்க பாருங்க, பாடின தூதர்களை பிடிச்சு ரூம்ல அடைச்சு போட்டு அவங்களுக்கு 2 சேரையும் உருவி வச்சு செல்லெல்லாம் அப்படி வச்சிருக்கிறாங்க. இல்ல, என்ன ஆண்டவரே பெரிய, அதாவது முழு உலகத்தின் இரட்சகர், ஆண்டவருடைய திட்டம் முன்னறிவு தீர்மானித்தபடி நிர்ணயித்தபடி எவ்வளவு பெரிய திட்டம். ஆனா எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையில். கேட்கலாம், ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறீங்க? இந்த ஆரம்பம் வந்து, அதாவது அந்த காத்திருக்கும் காலத்துல வர சில நேரத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனா நிறைவேற துவங்கும் போது அவர் ஒரு துவக்க வச்சிருப்பார் பாருங்க, மொத்த நம்பிக்கையும் போயிடும். ஹல்லேலூயா. இதுக்கு நான் இன்னொரு 10 வருஷம் கூட காத்திருக்கிறேன் ஆண்டவரே. மகிமையான திட்டத்திற்கு அற்பமான ஆரம்பம். நல்ல கவனமா கேளுங்க. எசேக்கியேல் 47 எடுக்க வேண்டாம். நமக்கு தெரியும், ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்படுகிறது. அது அளந்த போது முதல்ல எந்த அளவா இருந்தது தெரியுமா? கணுக்கால் அளவு. அது போக போக எப்படி மாறிச்சு தெரியுமா? கடக்க முடியாத அளவு. 2 அளவு சொல்லுங்க. கணுக்கால் அளவு, அடுத்து
கடக்க முடியாத அளவு, அந்த கடக்க முடியாத அளவு, அந்த உயரம், அதை பார்க்கணும்னா இந்த கணுக்கால் அளவுல நீ வந்து நிக்கணும். உனக்கு தேவன் தருகிற அற்பமான ஆரம்பத்தை நீ அக்செப்ட் பண்ணணும். உனக்கு தேவன் தருகிற அற்பமான ஆரம்பத்தை, ஆண்டவரே என்கிட்ட நீங்க பேசினதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு ஆண்டவரே, ரொம்ப ஹெவியா இருக்கு ஆண்டவரே, ஆனா நீங்க இப்படி சிம்பிளா தொடங்குறீங்க ஆண்டவரே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான அமேன செட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. அற்பமான ஆரம்பத்தை கண்டு சோர்ந்து போகாதுங்க. இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் தனியாக தான் 40 நாள் உபவாசம் முடிந்து சாத்தான் சோதிச்சான் பாருங்க, தனியா தான் ஃபேஸ் பண்ணார், தனியா தான் ஃபேஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு அந்திரையா வந்தான். அந்திரையா மூலம் பேதுரு, பேதுரு மூலம் யோவான், யாக்கோபு, அப்படி கொஞ்சம் பேர் 12, 70, 120, 3000 இப்படிதான் ஆரம்பித்தது. ஆமே. உலகம் கட்டுறது பிரமிடு. பிரமிடு எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி இருந்து இப்படி போகும். ஆனா பரலோகம் கட்டுறது கிறிஸ்துவாகி அஸ்திபாரம், ஒரு கல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என் ஆண்டவர் பெரியவர். உங்க வாழ்க்கையில தேவன் தந்த வாக்கு தத்தத்துக்கும் இன்று இருக்கிற உங்கள் ஆரம்பத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ஒன்றை புரிந்து கொள், இந்த கணுக்கால நீ நிக்கணும், நீ நிக்கணும். அளக்கிறது கர்த்தர், அளக்கிறது கர்த்தர். உன்னை அளக்க விட மாட்டார், நீ உனக்கு அளக்க முடியாது. அவர் சொல்லுவார், மனுபுத்திரனே இதை கண்டாயா? எதை கண்டாயான்னு கேட்டார் தெரியுமா? கடக்க முடியாத ஒரு லெவல் வரும் தெரியுமா? அததான் கண்டாயாம்பா. அது வரைக்கும் நீ எதை மட்டும்தான் பார்க்கணும் தெரியுமா? உனக்கு முன்னாக ஒரு தூதர் அளவின் கோலை பிடித்து கொண்டு நிற்கிறார். இந்த கணுக்கால பார்த்து நீ சோர்ந்து போகாத. உன்னை நான் எங்க நிறுத்துறேனோ அங்க நில்லு. கணுக்கால நிக்க வைக்கும் போது அங்க நில்லு, முழங்கால நிக்க வைக்கும் போது அங்க நில்லு, இடுப்பளவுல நிக்க வைக்கும் போது அங்க நில்லு. ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், கர்த்தர் காண்பித்து தருவார். ஹல்லேலூயா. அற்பமான இந்த நதி ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. மகிமையான திட்டத்திற்கு அற்பமான ஆரம்பம். ஏன் ஆண்டவரே இப்படி வைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த வாழ்க்கையின் அடுத்து என்ன என்கிற கேள்வியோடு ஒரு கூட்டம் வெளியில படுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு உன் ஆரம்பத்தை தான் கர்த்தர் அடையாளமாகவே சொல்ல போகிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு இப்படி ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார்ல. வாழ்க்கை வீடு இல்லாம அடுத்து என்னன்னு வானத்தை பார்த்து படுத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு உன்னுடைய ஆரம்பத்தை கர்த்தர் அடையாளமாய் கொடுத்து, glory ஜீசஸ். ஆமென். எனக்கு ஏன் இப்படி ஒரு ஆரம்பம்? ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு நீ அதை பாரு. ஹல்லேலூயா. ஆமென். இது சொன்னது யாரு தெரியுமா? தூதன் வந்து சொல்லுகிறான். இந்த வசனத்தெல்லாம் இப்படி லிங்க் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணி நீங்க வீட்டில் போய் திருப்பி மெடிடேட் பண்ணுங்க. இந்த செய்தி உங்க கண்ணுக்கு முன்னாடி படமாய் ஓடும். சத்திரத்தில் இடமில்லாததா? சத்திரத்தில் அவர்களுக்கு சில இடத்துல உங்களுக்கு பிளேஸே கிடையாது, உங்களுக்கு இடம் இல்லை. அப்படி இருக்கையில் அப்ப இவங்களுடைய போக்கஸ் எது மேல இருக்கு தெரியுமா? சத்திரத்தின் மேல. ஆனா அங்க அவங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? இடம் இல்லை. இடம் இல்லாததுனால முன்னணியில கிடத்தினார்கள். இன்னைக்கு நாம சில காரியங்கள் நமக்கு இல்லாததுனால நாம இதுல இருக்கிறோம். சில காரியங்கள் இல்லாததுனால. இதற்காக நீங்க தேங்க் பண்ணக்கூடிய நாட்கள்
வரப்போகிறது. எந்த தாயாவது தன் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கடத்துவார்களா? கடத்த மாட்டாங்க, கடத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா இவங்க இப்போ இப்படி இருக்க காரணம் இடம் இல்லை. ஆனா இவர்கள் இப்படி கிடத்தின போது 8வது வசனத்தில், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி. ஆமே, நல்ல இந்த வேர்டை கனெக்ட் பண்ணுங்க. மரியாள் துணியிலே சுற்றி பிள்ளையை இப்படி கடத்தும் போது கேமரா அப்படியே எந்த பக்கம் திரும்ப தெரியுமா? ஒரு கூட்டம் வெளியில கிடக்குறாங்க, ஒரு கூட்டம் வெளியில கிடக்குறாங்க. ஹல்லேலூயா. இப்படி இந்த மரியாள் துணியில சுற்றி முன்னணியில கடத்துறது வரைக்கும் தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களால இருக்க முடியல தெரியுமா? இந்த காஸ்பல் உள்ள இருக்குன்னு வைங்கள, அதை அடக்கிட்டு இருக்க முடியாது. மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இனி 7 கடைசியும் 9ஐயும் வாசிங்க. 7 கடைசி, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார். இப்ப அந்த நான் சொல்ற வசனத்தை அப்படியே முன்னணையிலே கிடத்தினாள். அடுத்து அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏமா சீக்கிரம் படுக்க வைமா. ஏன்? ஐயோ, என் பிள்ளைய நான் இப்படி வைக்கிறேனே. என் பிள்ளைங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. பல நேரத்தில் எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறீங்க. தூதன் வந்து இந்த முன்னணை மேட்டரை சொல்லலையே, சொல்ல மாட்டார். சொன்னா நம்ம இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, வேற யாருக்கு கழுத்தை கொடுத்துட்டு, ஆண்டவர் என்னை விட இந்த காரியத்துக்கு பெஸ்ட் என் தம்பி ஆண்டவரே, அவனை பிடிப்பீராக அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஓடிடுவோம். இல்ல, இங்க ஏற்கனவே கொஞ்சம் பேர் படுத்திருக்கிறாங்க வயல்வெளியில. ஆமே, பிள்ளைய துணியில சுற்றி அப்படி கிடத்தும் போது அவ்வேளையில் தூதன் வந்து அவர்களிடத்தில் வந்து நின்றான். வந்து நின்றான். அடுத்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. ஒரு பெருங்கூட்டத்துக்கு கண்ணு திறக்குது. ஒரு பெருங்கூட்டத்துக்கு எதிர்காலம் ஓபன் ஆகுது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்பமான ஆரம்பத்தினால ஒரு பெருங்கூட்டத்துக்கு, அநேகருக்கு கர்த்தரோட சாட்சியா வைக்க போகிறார். அநேகருக்கு எதிர்காலம்னா என்னன்னு தெரியாம வானத்தை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர், எத்தனை பேர் என்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லுவீர்கள்? ஜீசஸ் ஆர்ப்பரி சபையே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். glory glory. ஏன் அவர் அரண்மனையில் பிறக்க வைக்க எவ்வளவு, அந்த தூதன் மட்டும் மேய்ப்பர்கள்ட்ட வந்து நின்ன தூதன் ஏரோதுட்ட வந்து நின்னா என்ன இருக்கும்? கேட்க மாட்டேன்னு சொல்லுவானா? ஏன்னா வார்த்தையை சுமக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களை வாழ வைப்பதற்காக மட்டும் இல்ல வார்த்தையை கொடுத்தது, இது மூலம் அநேகரை வாழ வைப்பதற்கு. எனவேதான் நம்ம அப்படி போறோம், டோர் க்ளோஸ் ஆகுது. வார்த்தை உடையவனுக்கு எல்லா இடத்துல வாசல் திறக்கப்படாது. வார்த்தை இல்லாதவனுக்கு எல்லா வழிகளுக்கும் போகலாம். வார்த்தை உடையவனுக்கு அவர் வழியில மட்டும்தான் வர முடியும். எல்லா இடத்திலும் சத்திரத்தில் இடம் இல்லாததுனால நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்க? நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? வேற வழி இல்லை, வேற இடம் இல்லை. விரும்பியா இருக்கிறோம். இங்க இருக்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களை கூப்பிட்டு நீங்க விரும்பிதான் அப்படி இருக்கிறீங்களா? விரும்பிதான் இருக்கிறீங்களா கேட்டா வேற வழி இல்லை. இது உங்க நிலைமை இல்ல. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று பரலோகத்தால் புகழப்பட்ட மரியாளுடைய நிலைமை அதுதான். ஏன்? God's plan always unique and perfect. உனக்கு தெரியாது, உனக்கு நீ ஒன்ன மட்டும் தான் பாக்குற. எனக்கு இடம் இல்லை. இப்படி இடம் இல்லாம ஒரு கூட்ட ஜனங்களை நான் பாக்குறேன்.
அவங்களுக்கு நான் ஒன்ன வச்சு நிறுத்தி ஷலாமா கராமா. என் ஆண்டவர் ஒருபோது தீமை செய்கிறவர் அல்ல. என் தேவன் ஒருபோது தீமை செய்கிறவர் அல்ல. ஆமென். அப்பா தந்த அற்பமான ஆரம்பத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறவர்கள் அவங்களுக்கு எப்படி எப்படி ஆண்டவரை தேங்க் பண்ண முடியுதோ, அற்பமான என் ஆரம்பத்தை ஜீசஸ். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி சொல்லுங்க. நான்காவதாக டைம் ஆயிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல முடிச்சிருக்கிறேன். ஆமென். க்ளோரி. சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நமக்கு அந்த சம்பவம் தெரியாதனால நான் வாசிக்கல. நல்ல கவனிங்க. அங்க என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? வயல்வெளி இருக்கு, நல்ல மேய்ச்சல் இருக்கு, அடுத்து மந்தை, நல்ல ஆடுகள் இருக்கு. அந்த ஆடுகளை குறித்து சரித்திரம் இப்படி சொல்லுகிறது, அதுல அநேக ஆடுகள் எருசலேம் தேவாலயத்தில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் வளர்க்கப்படுது. ஏன்னா அங்க ஆடுகளை விற்பனை செய்வாங்க. எதுக்குன்னா பலி செலுத்த வெளியூர்ல இருந்தெல்லாம் வரும்போது அவங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆடுகளை கொண்டு வர முடியாது. அப்போ பலி மிருகம். அப்போ இந்த கோயில் ஆடுங்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா அங்கேருந்து வந்தது தான், அங்கேருந்து வந்தது. அப்போ அதை மேய்க்கிற மேய்ப்பர்கள் உண்டு. அவங்க மேய்ச்சிட்டு கொண்டு வருவாங்க, அதை சேல் பண்ணுவாங்க. இப்படி சரித்திரம் சொல்லுது. எப்படியும் ஆகட்டும், மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், மேய்ச்சல் இருக்கு, ஆடுகள் இருக்கு. மேய்ப்பர்கள், ஆடுகள், மேய்ப்பர்கள், ஆடுகள். தூதன் நிற்கிறான். நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு மட்டும் இல்ல, ஆடுகளுக்கும். என்ன? அவர் நல்ல மேய்ப்பன், அவர் தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். தூதன் நிற்கிறான். கிரைஸ்ட். ஆடுகள் எல்லாம் அறுக்கப்படும் போது எல்லாரும் நினைச்சிட்டாங்க நமக்கு பாவம் இதோட போச்சு. அந்த இடத்துல இனி ஒரு மிருகம் அறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல அவர் தேவாட்டுக்குட்டியா வரார். இதான் காஸ்பல். பிரதான மேய்ப்பராய் அவர் வருகிறார். மேய்ப்பர்கள் இந்த செய்தி அவங்க கேட்கணும். எல்லாமே அடையாளமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பைபிள்ல நடந்தவைகள், நடக்க போகிறவைகளுக்கான அடையாளம். சொல்லுங்க, நடந்தவைகள் நடக்கிற போகிறவைகளுக்கான அடையாளம். அங்க என்ன இருந்ததுன்னு சொன்னேன்? வயல்வெளி இருந்துச்சு, மேய்ச்சல் இருந்துச்சு. காஸ்பல் வந்ததும் அங்க என்ன வந்துச்சு? வெளிச்சம் வந்துச்சு. என்னதான் நன்மை இருந்தாலும் இருட்டில் பார்க்க முடியாது. நம்ம என்னதான் நன்மை இருந்தாலும் வெளிச்சம் வந்தாதான் நம் கண்கள் நன்மை பார்க்கும். அடுத்து மேய்ப்பர். இங்க மேய்ப்பர்கள் மந்தையெல்லாம் இருக்கும்போது நம்முடைய கண்ணு, நம்முடைய போக்கஸ் கிறிஸ்ட் மேலதான். அவர் தான் நம்முடைய மேய்ப்பர். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான். நீங்க இரவு முழுவதும் காத்திருந்து நாளைக்கு அதை அறுக்க போறீங்க. நாளைக்கு அறுக்கட்டும். இரவு முழுவதும் காத்திருந்து நாளைக்கு அறுக்க போறீங்க. ஆனா நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன்.
நானே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சக தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவர் ஆசாரியருக்கெல்லாம் பெரிய ஆசாரியர், மெய்ப்பருக்கெல்லாம் பிரதான மெய்ப்பர். இவர் தேவ ஆட்டுக்குட்டி. இவரை குறித்து ஏசாயா இப்படி சொல்லுகிறார், 25வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் மகிழ்வோம் என்று சொல்லப்படும். என்ன கவனிச்சீங்களா? வெறும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி அல்ல, ஆமென், இவரால் நமக்கு கிடைத்த ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ கடவோம். கிறிஸ்துமஸினால் மகிழ்ந்து களி கூறப்படுவோம் என்றல்ல, ரட்சிப்பினால். ரட்சிப்பு, ஐ கிறிஸ்துமஸ் வருது, ஜாலி, ஐ ரட்சிக்கப்பட்டேன், ஜாலி, இப்படி யாராவது சொல்லி இருக்கிறோம்? அது எப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்துமஸ் தானே கேக் கிடைக்கும். நமக்கெல்லாம் ஐ கிறிஸ்துமஸ் வருது, ஜாலி. இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால். இவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், கவர்மெண்ட் ஹாலிடே. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லவில்லை, அவர் பிறந்த நாளில் மொத்தத்தில் லீவு விடணும். இது பரலோக கட்டளை. நம்ம எதுல களி கூறுகிறோம்? ஹல்லேலூயா. மெய்ப்பர்கள், மந்தைகள், அவர் வரார். அவர்தான் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நற்செய்தி. எனக்கு கேட்கிற, ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸை பத்தி கேட்கலாம். ஆன்லைன்ல அநேகர் இருக்கலாம், இங்கே வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஒருத்தங்க நம்ம கண்ணீரை துடைக்கணும்னா நம்ம இதுக்கு அழுறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கண்ணீருக்கு அவங்க மருந்தா இருக்கணும். இன்னொன்று, நம்மில் அழுகையை பார்க்க விரும்பாதவர்களா இருக்கணும். இந்த மூணுக்கும் உரிய ஒருத்தர் தான் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி காப்பா. தெரிஞ்சவங்க பாடுங்க சேர்ந்து. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போ காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். ஆமென். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். இவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கிட்டு கண்ணீரை துடைக்கிறார். ஏன் கண்ணீரை துடைக்க அவர் மரணத்தை விழுங்க வேண்டி இருந்துச்சு. இவரே கர்த்தர். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ஆண்டவர்.
ஜீசஸ் இஸ் லார்ட். எல்லாம் உங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிருங்க. இயேசுவே ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்கிறேன். 2வது அதிகாரம் ஆமென் 14 முதல் 15 முதல் பாத்தீங்கன்னா, தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாசிங்க. நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். நமக்கு நடந்ததாக சொல்லப்பட்டதை போய் பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி வந்து கண்டு பிரசித்தப்படுத்தினார்கள் என்று 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? கிறிஸ்துவை குறித்த செய்தி பொய் அல்ல, அது சத்தியம். இந்த பூமியில இயேசு வந்தது உண்மை. இந்த வேதம் பொய் அல்ல, இது கற்பனை கதை அல்ல, இது சத்தியம். எனவேதான் நாஸ்திகர்கள் இயேசு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இயேசு வந்து புரட்சியாளர் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இயேசு இல்லைன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஜீசஸ் வந்தது சத்தியம். ஆமென். கடவுள்லாம் கிடையாதுன்னு சொல்றவனுக்கு பர்த்டே கேளுங்க. அது திருவள்ளுவருக்கு முன் திருவள்ளுவருக்கு பின் அப்படியா சொல்லுவாரு? இல்ல, இயேசுடைய பர்த் வச்சுதான் இயேசு அந்த மரணத்தோட காலத்தை பிரித்தார். ஆமென். இது மெய்யான, அதுதான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். வந்து கண்டார்கள். எதை கண்டார்கள் தெரியுமா? இயேசு பிறந்ததை கண்டார்கள். என் வாழ்க்கையில கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர்கள் வந்து கண்டு பரவசப்பட்டார்கள் என்றல்ல, பிரசித்தப்படுத்தினார்கள். நாளைக்கு ஒரு ஆளுக்காவது காஸ்பல் சொல்லுங்க. சொல்ல முடியலையா? உங்க ஸ்டேட்டஸ்ல எல்லாம் இயேசுவே ஆண்டவர், உங்களை எப்படி சொல்ல முடியுமோ வச்சிருங்க. நீங்க கிறிஸ்துவை கனப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேரி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம்.